மனுநீதிச் சோழன் வெகு நாட்களாக மக்கட்பேறு இல்லாமல் வாடினான். இறைவனது அருளால் அழகே உருவான ஒரு மகன் பிறந்தான். தன் அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய மணியை கட்டி வைத்தான். மன்னனைக் காண விரும்பி வருபவர் யாராயினும் அந்த மணியை அடித்து ஒலி எழுப்பினால் மன்னன் நேரிலே வந்து குறைகளைக் கேட்பார். ஒரு நாள் மாலை வேளை மகன் வீதி விடங்கன் உல்லாசமாக தேரில் ஏறி நகரைச் சுற்றி வந்தான். கன்றின் மேல் தேரை ஏற்றிவிட்டான். கன்றும் அங்கேயே விழுந்து தன் உயிரை விட்டுவிட்டது. தாய் பசு மன்னன் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியின் கயிற்றை பிடித்து பெரும் ஒலி எழுமாறு அடித்தது. பசு மன்னனை தன் கன்று இறந்து கிடந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றது. தன் மகன் கன்றை கொன்றான் என தெரிந்து நீதி தவறாத மாமன்னன் மனுநீதிச் சோழன்தானே தேரின் மீது ஏறி அமர்ந்தான். வீதி விடங்கனை தேர்காலில் இட்டு தேரைச் செலுத்தத் தொடங்கினன். தன் மகன் இறந்ததைக் கண்டான். தவறு செய்தது தன் மகன் என தெரிந்தும் தண்டித்தான். இந்த கதை பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேங்க்யூ.